ஏமா எல்லாரும் வீட்டுல இருக்கிற குழந்தைங்க பெரியவங்க எல்லாரும் வாங்கம்மா, குடியரசு தினவிழாவுக்கு கொடியேத்த வராங்க நம்ம ஊருக்கு. ஏடி என்னடி விசேஷம்? சேர்லாம் அங்க போட்டுருக்காங்க. இந்த டவுசர் பையன் வேற ஏதோ மைக் வச்சிட்டு கத்திக்கிட்டு கிடக்கான். ஏமா இன்னைக்கு குடியரசு தினவிழாமா? இந்த குடியரசு தினவிழான கொடியேத்துவாங்கடி, அதானே? அதேதாம்மா. அண்ணாச்சி ஆளுகெல்லாம் எப்போ வருவாங்க? இவன் வண்டியில எல்லாம் வந்துட்டு இருக்காங்கம்மா, நீங்க எல்லாரும் வந்து நின்னீங்கன்னா கரெக்டா இருக்குமா? அண்ணாச்சி அவங்க வரைய ஒரு சத்தம் மட்டும் கொடுக்குறீங்களா? நான் வீட்ல இருந்து வரேன். ஆமா பாவம் வீட்ல வந்து கலெக்டர் வேலை பாத்துக்கிட்டு இருப்பா, அதனால ஒரு சத்தம் கொடுத்தாதான் வருவாங்க. ஏமா இங்க நில்லுமா, கொடியேத்துறத பாத்துட்டு போமா. அண்ணாச்சி எனக்கு டைம் கிடையாது அண்ணாச்சி. நீங்க சாக்லேட் கொடுக்கும்போது ஒரு சவுண்ட் மட்டும் கொடுங்க, நான் என் பிள்ளை எல்லாம் வந்துடுறோம். இவன் குடியரசு தினவிழாமா, நம்ம நாட்டை பத்தி யோசிக்காம சாக்லேட் திங்கிறதுல இருக்கேமா. இவங்களுக்கு இந்த நாட்டை பத்தி ஒரு நாளைக்கு இன்னைக்கு தான் அக்கறை வரும், உடனே நம்மள சொல்லிடுவானுங்க. சரிம்மா சிவப்பி, உங்களுக்கு படி ஒரு நாளாவது ஞாபகம் வரட்டும். எங்களுக்கா ஞாபகம் வருது, உனக்கு திங்கிறது மட்டும் தான் எப்பயும் ஞாபகம் வருது. ஏம்மா தாய்களை நான் உன்ட்ட பேசவே இல்லை, சும்மா சும்மா வம்பளுக்காத. ஏடி ஒத்தரசா நின்று கொடியேத்த பாத்துட்டு போடி. போன் வச்சிருந்தா வீடியோ மட்டும் எடுத்து வைங்க, வந்து பாத்துக்கிறேன். ஒத்தரசா நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோ. அடுத்த தடவை எங்கேயாவது அண்ணன் போட்டாங்கன்னா வீடியோ எடுத்து வைக்கிறேன், வந்து பாத்துட்டு போனா. எவ்வளவு நம்ப முடியாது, பேசாம இங்கே நின்று மிட்டாயிட்டே வாங்கிட்டு போச்சுன்னு ஏதாவது எக்ஸ்ட்ரா ஏதாவது திங்க கொடுத்தாங்கன்னா வாங்கி சுருட்டிடுவாளுங்க இவளுக்கு. பரவாயில்லையே, எங்க ஒத்தரசா நல்ல காரியத்துக்கும் முதல்ல வந்து நிக்கிறேன், அதிசயமா இருக்கு. இவன் ஊர்ல உள்ள பெரியவங்க மத்தவங்க வாங்கம்மா வேமா. சுதந்திரம் கொடுக்கும்போது இந்த சிறுக்கிக்கு மட்டும் நிறைய எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டாங்க போல, அதான் இந்த டவுசரோட சுத்திட்டாலே. ஹேய் ஒற்றை ரோசா, எப்போ ஃபிளாக் ஏற்றுவாங்க? ஒன்று தமிழ்ல பேசு, இல்லை இங்கிலீஷ்ல பேசு. அது என்ன ஃபிளாக் ஏற்றுவாங்க? ஹேய் உனக்கு இங்கிலீஷ் தெரிய மாட்டேங்குது. நீ போட்டிருக்க ட்ரெஸ்ஸே என் கண்ணில் தெரிய மாட்டேங்குது, இதில் எங்கே நீ பேசுகிற இங்கிலீஷ் எனக்கு தெரியும். ஹாய் குண்டூஸ் வந்துருவாம்மா அந்த குசுமி. சை பாப்பா அது யாருமா காலங்கத்தில் பாப்பா பீப்பாண்டுக்கிட்டு? என்னையா கிளவா, உனக்கு என்ன பிரச்சனை? பாப்பா ஏன் ஒரு செவிட்டு பையன் சும்மா பாப்பா பீப்பாண்டுக்கிட்டே இருக்கான். சை பாப்பா எவ்வளோ அங்கே அவ்வளோ இடம் இருக்குல்ல, எதுக்குள்ள இங்கே வந்து இடிச்சுட்டு நிற்கிற? அங்கே அவ்வளோ இடம் இருக்குல்ல, அப்போ நீ அங்கே போய் நின்றுக்கோ, நான் இங்கே நின்றுக்கிறேன். பாப்பா என்ன தாத்தா என்ன வேணும்? பாப்பா இந்த கிழவனுக்கு பயந்துக்கிட்டு அந்த சிரிக்கி அங்கே நைஸாக வந்து நின்றுட்டா. நாச்சி காலையில இருந்து சவுண்ட் கொடுத்துட்டு இருக்கீங்க, இன்னும் கொடியேத்தல மிட்டாயும் கொடுக்கல. பாப்பா கொஞ்சம் அமைதியா இருங்க, கெஸ்ட் வந்துட்டு இருக்காங்க. இந்த கெஸ்ட்டுன்றாங்களே, அவங்க எல்லாம் வேஸ்ட்டாக இருப்பானுங்க போல. எங்கே போனாலும் எப்போ போனாலும் ஆளுகளுக்கு கடைசியாக தான் வரானுங்க. ஆமாம் வெயில் இவ்வளோ நேரம் நம்ம நிற்கிறோம், நம்மளெல்லாம் ஒன்றும் கண்டுக்க மாட்டாங்க. அவங்க வர்றதுக்கு முன்னாடி தண்ணி பாட்டில் இந்த பின்னாடி சோத்து மூட்டை வேற கட்டி வச்சிருப்பானுங்க. அண்ணாச்சி ஃபோன் போட்டு அவங்களை வர சொல்லுங்க சடக்குன்னு. இவன் அவங்களாம் பெரிய பெரிய ஆஃபீஸர்மா, நம்ம இஷ்டத்துக்கு வர மாட்டாங்க. நம்ம இஷ்டத்துக்கு வர மாட்டாங்கன்னா எதுக்கு அவங்களை கூப்பிடுறீங்க? நம்ம வந்து எத்தனை பேர் சும்மா இருக்கோம், நம்மளாம் கொடியேத்தனா கொடி ஏறாதா? ஏமா லூஸ் மாதிரி பேசக்கூடாதுல, ஒரு புண்ணியமான விஷயம், அதெல்லாம் நல்லவங்க தான் கொடியேத்தணும். அண்ணாச்சி நல்லவங்க தான் கொடியேற்றணும், அப்போ நீங்களே நல்லவங்க கிடையாதா? ஏமா நல்லவங்கன்னா நல்லவங்கன்னு சொல்ல வரல, கொஞ்சம் பெரிய பதவியில் இருக்கிறவங்க தான் கொடியேற்றணும். இக்கா இழிச்சக்கா உங்களுக்கு தெரியாத, சுதந்திரம் கொடுக்கும்போது சொல்லிட்டு தான் கொடுத்துட்டு போயிருக்காங்க, நல்ல பதவியில் இருக்கிறவங்க கொடியேற்றிக்கோங்கன்னு. வாங்க சார் வாங்க, உட்காருங்க சார் வந்துட்டாங்க, எல்லாம் கை தட்டுங்க. இவன் தான் நாங்கள் ஒரு நல்ல விஷயத்துக்கு போகிற நல்ல சட்டை போட்டு வரான், கருப்பு சட்டையை போட்டு வந்திருக்கான். அண்ணாச்சி என்ன உங்க இஷ்டத்துக்கு வந்துருக்கீங்க, கொடியேற்றணும்னு சீக்கிரம் வர வேண்டாமா? இப்ப எனக்கும் வீட்டுல எல்லா வேலையும் இருக்கும்பா, நானும் பார்த்துட்டு தான் வரேன். இன்னொரு சேருங்காலியா இருக்க, அப்ப இன்னும் வர்றதுக்கு இன்னும் ஒரு நேரம் ஆகும் நினைக்கிறேன். சார் அந்த பிரின்சி சார் வரமாட்டேன்னு சொல்லிட்டாரு, அதனால வேற யாரையாவது வச்சு சமாளிச்சுக்கோங்க. எல்லாரும் பாத்துக்கோங்க. சார் இப்ப கொடியேற்றுவாரு, நீங்க எல்லாரும் கை தட்டுங்க. ஐயோ ரெண்டு பயவிலையும் கூப்பிடாம வந்துட்டேனே. சாக்லேட் கொடுத்தாங்கன்னா எனக்கு மட்டும் தானே கொடுப்பாங்க. ஒருத்தி கூட கை தட்டல, இவங்கெல்லாம் ஏதோ ரெக்கார்டு வச்சு போட்டுக்கிட்டானுங்கம்மா. ஏடி இப்படி வருஷம் வருஷம் கொடியேற்றி என்ன தானே செய்யறாங்க? அதான் மிட்டாய் கொடுக்குறாங்களாம்மா, அதுக்கு தான். என்னமோ சுதந்திர தினம் குடியரசு தினம் சொல்றீங்கடி, ஆனா என்ன செய்றீங்கன்னு ஒன்னும் தெரிய மாட்டேங்குது. லேடி பொம்பளை கொடி எடுக்கிறேன்னு சொல்லி இவரையும் சேர்த்து கீழே இழுத்து போட்டுறாமா. குண்டே விழுந்தா இந்த மொட்டையும் தான் டெட் பாடி. என்னாச்சு போதும், எவ்வளவு நேரம் தான் நாங்களும் இந்த கொடி பிடிச்சிட்டு இருக்கு, சாக்லேட் கொடுக்க ஆரம்பிங்க. எல்லாம் சாக்லேட் வாங்கதாமா வருது, யாருக்குமே நாட்டு பெற்றே கிடையாது. ஆமாமா இவர் ரொம்ப நாட்டு பெற்றோட இங்க வர்றதுக்கு அவர்கிட்ட எல்லாத்துட்டையும் தலைக்கு வீட்டுக்கு 100 ரூபா வாங்கி இந்த 2000 ரூபா வாங்கிட்டு தான் இங்கே வந்திருக்காரு. இவர் நாட்டு பெற்ற பத்தி பேசுறாரு. நான் சாக்லேட் கொடுத்தாதான் சொல்லு, சாக்லேட் கொடுக்காமலாம் சொல்ல மாட்டேன். பாப்பா எம்மா இந்த கிழவி இன்னும் போலையா? பாப்பா பாப்பாங்கிற என்னத்துக்கு கூப்பிடுறியான்னு ஒன்னும் தெரிய மாட்டேங்கி. சொல்லுங்க எல்லாம் ஹாப்பி குடியரசு தினவிழா. அண்ணாச்சி எங்களுக்கு பதில் நீங்களே 100 வாட்டி சொல்லிட்டு போது சாக்லேட்டை கொடுங்க நாச்சி. இதற்கு முட்டைனாச்சு பாவம், இந்த பச்சை பிள்ளைல ரொம்ப ஏங்கி போயிருக்கு, மிட்டாயை கொடுத்து அனுப்பி விடுங்கனாச்சி. இந்த பொம்பளைக்கு முத மிட்டாய் வேணும், அதனால இந்த சின்ன பிள்ளைல சொல்லி இவ்வளவு வாங்கிக்கிறாளுமா. சரி அனைவருக்கும் குடியரசு தின நல்வாழ்த்துக்கள்.